அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் திடீர் நீக்கம், தமிழகத்தில் பரபரப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் துணை முதல்வர் ஆனதுலேருந்தே திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டு அவருடைய பேரும் அடிபட்டிருக்கு. அதே மாதிரி அவருடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து கூட்டு கலாவணியாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய கருத்து கணிப்பில் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும், நிறைய வழக்குகளும் உதயநிதி மீது இருக்குது. ஸோ இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அறிவாலயம் பார்த்தீங்கன்னா முடிவு செய்திருந்தது. இருந்தாலுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா 2026 முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமையில் தான் களமிறங்கும் அப்படின்றதும் ஒரு அப்டேட்டும் கிடைத்திருக்கு. இருந்தாலுமே இப்போ உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் இருந்தார் அப்படின்னா, துணை முதல்வராக இருந்தார் அப்படின்னா, ஸோ திமுகவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 தேர்தல் வரைக்கும் கட்சியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் நீக்கப்பட போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக உதயநிதியால் நிறைய மூத்த அமைச்சர்கள், அனுபவம் வாய்ந்த திமுகவுக்காக உழைத்த அனைத்து அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா திமுகவில் கட்சியிலேருந்து நீக்கப்பட போகிறதாக உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவில் நடந்தது. அதே மாதிரி உட்கட்சி முதலும் ஏற்கனவே நடந்தது பார்த்தீங்கன்னா KN நேரு, அதே மாதிரி மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இதில் எதிர்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலுமே அமைச்சர் துரைமுருகன், அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அமைச்சருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அவங்களாம் திமுக நீக்கப்பட வேண்டும். 2026 தேர்தலில் உங்களுக்கு வயதும் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா திமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி திமுக தலைமையாக முடிவு செய்தது. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லதான் கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி செய்த சம்பவத்தின் அடிப்படையில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மண்டே பல்லார்னு பார்த்தீங்கன்னா அவர் அறைந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ஸோ உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்காங்க. சில இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அவர் தான் அப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய அழைப்பும் வந்திருக்கு. ஸோ இதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்னா திமுகவில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.